ஃபேமிலியா போயிட்டு இருக்கோம். லேக் பாருங்க. ஹலோ கைஸ், நம்ம ஃப்ரெண்டு ஒட்டவே நிற்கிறாரு. கொஞ்சம் ஹாய் கட்டிட்டு போயிடலாம். எப்படியோ ரீச் ஆயிட்டோம். எல்லாம் பாக்குறாங்க, எல்லாம் ஹாய் கட்டிங்க. பாருங்க செம்மையா போட்டு விமல் ஹாய் சொல்லு. எங்க இருக்கீங்க நீங்க? இப்ப ஏற்காடுல இருக்கோம். எங்க ஃப்ரெண்ட பார்க்க போறோம். உங்க ஃப்ரெண்ட் யாரு? நான் நிக்கிறேன் கிளாஸ்மேட். எங்கடா பாவடா கையில கூடுங்கடா. எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. சித்தி ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. சித்தப்பா ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. அத்தை ஹாய் சொல்லுங்க. இங்க பாத்தீங்களா, இது யார்தான்? எங்க சித்தப்பா. அப்படியே கிரேட் என்ட்ரி கொடுக்கறாரு. சூப்பர். சொல்லுங்க, வீடியோல நீங்க என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மனநிலையே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன மாதிரியா இருக்கு? அந்த அளவுக்கு ஒரு கீழே ரொம்ப வெயில் அதிகரிச்சிருந்தது. வந்தோடனே எங்களுக்கு தட்பவெப்பநிலை மாறம் காட்டி மனநிலை அப்படியே குளிர்ச்சியா இருக்குது. ஓ ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து எங்க சித்தப்பாவோட ட்ரீட் தான் மத்தியானம் லஞ்சுக்கு. கண்டிப்பா சேலத்துல இறங்கணும்னா, மலை விட்டு இறங்கணும்னா கண்டிப்பா நல்ல ஒரு ட்ரீட் கொடுக்குறேன். வரவேற்பு தக்கதா இருக்கும். அது சஞ்சய், உங்களோட பதிவு என்ன? அச்சோ, என் தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் வரலையா, அதனால ஃபீலிங்ல இருக்கான். இல்லடா ஸ்விம்மிங் பூலு தண்ணி இல்ல. அங்க ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். போட்டிங் போயிட்டு இருக்காங்க எல்லாரும். நம்மளும் போலாமா? வாவ், அழகா இருக்கு பாக்க. நல்லா கிளைமேட்ல சூப்பரா சில்லுன்னு இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட ட்ரிப் வந்திருக்கோம் ஏற்காடுக்கு. இவங்க ஒரு அத்தை, எஸ் எங்க அத்தை, சித்தி, மம்மி. ஓ அனகோண்டா. சித்தப்பா நீங்க கமான். அடுக்குங்க. எல்லாம் வீடியோல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. எங்க சித்தப்பா வந்து அதை ட்ரை பண்ணி வந்து அடக்க முயற்சி பண்றாராமா. வியூ நல்லா இருக்கு, சூப்பரா. யானை பிக் அழகா இருக்கு. அந்த சைடு போலாம் வாங்க. சரி சித்தப்பா போங்க, உங்களுக்காக நான் வந்து உங்களை போட்டோ எடுக்கிறேன். சரி போங்க, நான் உங்களை போட்டோ எடுத்துறேன். எங்க சித்தப்பா வந்து ரொம்ப ஆர்வத்துல இருக்காரு. என்ன போட்டோஸ் இல்ல சித்தப்பா? எலிஃபண்ட், எஸ். சரி போய் நில்லுங்க, நான் எடுக்கிறேன். ஹாய், வீடியோ வீடியோ.
கத்து கத்து. ஹாய் சொல்லு பாப்பா. வசந்தி கவிஞா சரி மணிக்கு பாத்து மம்மிக்கு சொல்லி தரல சொல்லிட்டா. கேட் ஓபனா இருக்கு. வாங்க ரெண்டு பேரும் வாங்க. கேட் ஓபனா இருக்குது. என்ன மம்மி சொல்லி தரலாமா? வாங்க. ரெண்டு பேர் மட்டும் தான். என்னன்னு தெரியலையே நீ சொல்றது. இங்க நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. இது ஒண்ணு வேற. ஹார்ட். டான் படத்துல வர ஹார்ட். உங்க பதவி சொல்லுங்க. இந்த இடத்துக்கு வந்தவொடனே எனக்கு என்னன்னு தெரியலீங்க, புதுசு புதுசாக கவிதையே வித்தியாசமா வருதுங்க. யார நினைச்சு கவிதை வருது? இயற்கையை நினைச்சுதாங்க எனக்கு இயற்கை மேல காதல், அவ்வளவு ஒரு காதல் எனக்கு. இயற்கையை பார்க்க பார்க்க எனக்கு இன்பம் கொட்டி வருது. அப்படியே தன்னால அப்படியே மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி வாங்க போலாம். அதையும் தாண்டி ஜோன் பல் பிடி சாப்பிட்ற டைம் வந்துச்சு. வாங்க. மனித உணர்வுக்குள்ள மனித காதல் அந்த டைலாக் பேப்பரா இருக்குதுமா, தீர்ந்துருச்சு. நீங்க முன்னாடியே வரணும் அதுக்காக. அண்ணா பூங்கா போயிட்டு ஜோன் பல் சாப்பிட்டு நம்ம வரலாம். சரியா? ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்து ஃப்ளார்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஃப்ளார்ஸ்லாம் சும்மா ஃபுல்லாக அழகாக நிறைய போட்டு வச்சுருக்காங்க. கலர் கலராக. அண்ட் இங்கே நீ வாங்க. அங்க பாரு, அங்க ஒரு ஃப்ளார் பயங்கர பெருசா இருக்கு. இதோ என்னவா பண்றீங்க? நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் சின்னப்பா. இங்க பாத்தீங்களா எவ்வளோ பெரிய ஃப்ளார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ மை காட், இங்கே வேற போக முடியல. ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்காங்க, கவர் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. பயங்கர பெருசு ஃப்ளாரு. இதே மாதிரி இங்கே ஒன்று கீழே ஒன்று ரெட்டு ஒன்று இருக்குது. பட் இது கவர் ஆகலையே. அங்கே ஒரு ரெட் ஃப்ளார் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃப்ளாரு. அதுக்கப்புறம் கீழே ஒயிட் ஃப்ளார் ஒன்று இருக்கு. நல்லா பயங்கர பெருசாக இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே கீழேயும் ஃப்ளார்ஸ்லாம் இருக்கு. நான் ரொம்ப அழகாக இருக்கு பார்க்க. ஓ இது பாருங்களேன், கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சப்பாத்தி கல்லி. ஆனால் இது நல்லா சின்னதுலேயே இருக்கு. இங்கேயும் இருக்கு. இது வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் மேக் பண்ணி வச்சுருக்காங்க பிளான்ட்டை. இங்கெல்லாம் அப்படியே ஃபுல்லாக சூப்பராக இருக்கு பார்க்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து வெளியில் போனால், இங்கேருந்து வெளியில் போனாலும் ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் தான். இதெல்லாம் பார்க்க ரொம்ப வந்து ஆசையாக இருக்குது. பட் வந்து எதுவுமே வந்து பறிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயங்கர அழகாக இருக்கு. ஸோ கண்ணாடி மாளிகை அண்ணா பூங்கா ஏற்காடு இதுதான். இதுக்குள்ளே தான் வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஃப்ளார்ஸாக. ஸோ இங்கேயும் ஃப்ளார்ஸ் தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளார்ஸ் இருக்குது. வந்து ஒரு கார்டன் மாதிரி சின்னதாக பயங்கர அழகாக இருக்குது. வாவ்.
எங்க அத்தை மாமா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. கப்பிள்ஸ் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டோ எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு அழகழகா. இப்போ இங்க வந்து எல்லாம் பக்கத்து பக்கத்துலயே இருக்கு. இது அழகா இருக்கு. இது பர்பிள் கலர் சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர். அதுக்கப்புறம் இந்த சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு போகக்கூடிய பிளேஸ் வந்து மிளகு செடியை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். பின்னாடி குட்டீஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போக வேண்டியது இருக்கும். ஃபுல்லா இருந்துச்சுப்பா, வந்துக்கிறேன் அப்புறம் சொல்லுங்க. சொல்லுங்க. கொடி கொடியா அதில் விட்டுருக்காங்கல்ல மரத்தில், தெரியுதா? இங்கதான் மிளகு விளைச்சிது. சீசன் அதாவது வருஷத்துக்கு ஒரு இடத்துல வந்து விளைச்சிது. தெரியுதா அந்த இடத்துல? இதுதான் மிளகு, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் மிளகு. மேல நல்லா காஞ்சிருக்கு. ஆனா அது வந்து எட்ட மாட்டேங்குது. எட்டவும் இல்ல, ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்புறம் இது வந்து என்னன்னா, இது காஃபி தானேம்மா? இது வந்துட்டு காஃபி. இதுதான் மிளகு. இதுதான் வந்துட்டு காஞ்ச மிளகு இல்லைம்மா? இது காஞ்ச மிளகு. அதுக்கப்புறம் இப்போதான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வந்து பச்சை. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு கொடுக்குற அந்த மிளகு. நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா சமையலில், அந்த மிளகு தான் இது. நெக்ஸ்ட் வந்துட்டு பலாப்பழ மரம் எல்லாம் பக்கத்துல இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம போய் பார்க்கலாம். இங்கெல்லாம் ஸ்டெப்ஸ் அப்படியே இதோ முன்னாடியே தெரியுது. இந்த பழம் எல்லாம் அங்க கீழே இருக்கு. அழகா இருக்கு பார்க்கவே.